ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டெல் மீ தட் யூ லவ் மீயோட 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஹீரோயின் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்திருப்பாங்க. ஹீரோவெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. தான் டேட் பண்ணுறதை பற்றி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. பேரண்ட்ஸும் ஷாக் ஆகிருப்பாங்க இல்லையா? அங்கேருந்து தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அம்மாவும் இல்லைப்பா, நாங்கள் ஷாக் ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இதுவரை யாரையும் டேட் பண்ணதாக சொன்னது கிடையாது. அதனால தான் ஷாக் ஆகிட்டேன், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதேன்ட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோ ரிப்ளை பண்ணாமல் நின்றுட்டுருக்கிறது ஹீரோயின் பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லி சைன் லாங்குவேஜில் கேட்பாங்க. இது அப்பா அம்மாவும் பார்ப்பாங்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுவாங்க. ஹீரோயின் அம்மா கிட்ட இந்த மாதிரி நீங்கள் லிப்ஸை நல்லா வச்சு பேசுங்க, அவருக்கு ரிப் ரீடிங்லாம் தெரியும்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு அப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி தான் பார்ப்பாங்க. ஹீரோ கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு உங்களை பார்த்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கிறது அவருக்கும் சர்ப்ரைஸாக இருக்குது, எங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் அதை கேட்டுக்கிட்டு அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா உள்ளே வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ரெண்டு உள்ளே இருக்காங்கன்ட்டு அவங்கள சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா தான் அப்பா என்ன சொன்னாரோ அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தான் பொண்ணு சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா அம்மாவை பார்த்துட்டு தான் போவாங்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிட்டீங்களே என் பேரண்ட்ஸை பார்த்துன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ ஓகேவான்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஹீரோயின் நான் ஓகே தான் சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போவாங்க. ஹீரோ ஒரு மாதிரி நின்று தான் அதை பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ளே போனோடனே ஃப்ரெண்டு நான் ட்ரிங்க் வாங்கிட்டு வரேன்னு வெளியில் வந்திருப்பாங்க இல்லையா? அவங்களும் என்ன ஆக போதோ தெரியலேன்னு சொல்லி தான் யோசிச்சுட்டே போவாங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோயினும் அவங்க பேரண்ட்ஸ் பேசுகிறது தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. அம்மாவும் இந்த மாதிரி ஹீரோவை நான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம்ல, அவர் டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாரேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் இல்லைம்மா அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அம்மாவும் நீ எப்படி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, அவருக்கு தான் காது அவ்வளோக்கா கேட்காதேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஆமாம்மா அவருக்கு காது சுத்தமாகவே கேட்காதும்பாங்க. அம்மாவுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஹீரோயினும் இந்த மாதிரி கொஞ்ச நாளாக நான் சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருக்கேன், அவர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நாங்கள் சில டைம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் எழுதி பேசிப்போம், அது மட்டும் இல்லாமல் அவர் கூட பேசுறதுக்கு ஒரு ஆப் கூட இருக்குது, அது மூலமாக நாங்கள் கம்யூனிகேட் பண்ணியிருப்போம், எங்களுக்கு அதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்குறக்கு அப்பாவுக்கு சுத்தமாகவே டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு மாதிரி தான் மூஞ்ச வச்சிருப்பாரு. ஹீரோயினை பார்த்து ஹீரோக்கு எப்பத்துலேருந்து காது கேட்காம இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. பிறப்பில் இருந்தான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் இல்லை அவருக்கு 7 வயசாக இருக்கும்போது ஒரு ஃபீவர் வந்தது, அதில் தான் அவர் கேட்குற திறனை இறந்துட்டாருன்னு சொல்லும்போது அம்மாவும் இது கேட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்களே, அவங்க அப்பா அம்மாவுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் டிஸார்டர் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் எனக்கு தெரியாதுன்றவாங்க. அம்மாவும் நான் இந்த மாதிரி பர்சனல் கொஷின்ஸ்லாம் கேட்கக்கூடாதுல்ல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் தானே அவரை நம்ம மீட் பண்ணியிருக்கோம், கல்யாணம் வரையில் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் இந்த மாதிரி அவருக்கு அப்பா அம்மா இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா சின்ன வயசுலேருந்து ஆஃப்னேஜில் தான் வளர்ந்துருக்கேன்னு என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லும்போதே 2 பேர்த்துக்கு ஃபேஸ் பண்ண ஒரு மாதிரி ஆயிரும். அம்மாவும் ஹீரோயின் கிட்ட ஏமா நீ ஒன்று ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிற, ஏற்கனவே வேலையை விட்டு ஆடிஷன் போய் பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணிகிட்ருக்க, இல்லை ரிலேஷன்ஷிப்பும் ஏன் இவ்வளோ கஷ்டம்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் அம்மாவை பார்த்து இங்கே பாருங்கம்மா நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படுறீங்கன்னு தெரியுது, ஆனால் நான் ரொம்பவே நல்லா தான் இருக்கிறேன், இந்த மாதிரி ஆடிஷன் போடுறதாகட்டும் நான் ஒர்க் பண்ணுறதாகட்டும் என்றைக்குமே நான் பார்த்தீங்கன்னா ரிக்ரெட் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி தான் ஹீரோவும், அவர் ரொம்பவே நல்ல பர்சன், நான் இத்தனை காலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணாக இருக்குன்னு தான் நான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கேன், ஆனால் இனியாச்சும் என் வாழ்க்கைக்கு நான் வாழணும்னு நினைக்கிறேன், எந்த ஒரு ரிக்ரெட்ஸும் இல்லாமல்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை பார்த்து சொல்லும்போது அப்பாவும் ஹீரோயினை பார்த்து இங்கே பாருமா நாங்கள் ஒன்றும் ஒன்று எங்களுக்காண்டி வாழணும் என்றைக்குமே சொன்னது கிடையாது, அப்படி சொன்னாலும் நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் வாழ்க்கை நீ தான் வாழ்ந்தாகணும், நீ எடுக்கிற எல்லா முடிவுமே ஆகட்டும் ஏன் ஹீரோ கூட ஆகட்டும் நாங்கள் என்றைக்குமே அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க மாட்டோம்னு சொல்லி அப்பா சொல்லும்போது ஹீரோயினும் நீங்கள் என்ன நம்புறீங்களே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் பாருங்கள், ஹீரோவை என் வாழ்க்கையில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் என்ன கான்சிக்வன்ஸ் வந்தாலும் அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் என்றைக்குமே நினச்சி வருத்தப்படாதீங்கன்னு சொல்லும்போது அவர் அப்பாவும் ஹீரோயினை திட்டுற மாதிரி வந்துட்டு ஏன் நாங்கள் எவ்வளோ வருத்தப்படுறோம்னு சொல்லி எங்களால் காட்டக்கூட கூடாது, அது கூட எங்களுக்கு உரிமை இல்லையான்ட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அம்மாவை இதை பார்த்துட்டு நீங்கள் விடுங்க, இப்போதானே ஹீரோ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கோம், போக போக எல்லாமே பார்த்துக்கலான்ட்டு ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோவை பார்த்தெல்லாம் ரொம்பவே டால் அண்ட் ஹேண்ட்ஸமாக இருக்காது, எனக்கு தெரிஞ்சு அவர் நல்ல பர்சனாக தான் இருப்பாங்கன்ட்டு ஹீரோயின் கிட்ட பார்த்தா அம்மா சொல்லுவாங்க. ஹீரோனும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அவரும் ஏன்டா இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இல்லைடா இந்த மாதிரி ஹீரோயினோட பேரண்ட்ஸை மீட் பண்ணேன், அவரும் லைட்டாக ஷாக் ஆகிட்டு அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணியா ஹலோ சொன்னியா அவங்க எப்படிப்பட்ட பர்சன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் அவங்க என்கிட்ட ரொம்பவே கைண்டாக நடந்துக்கிட்டாங்கம்பாங்க. அப்போ ஃப்ரெண்டும் அப்படியே நீ ரொம்ப டவுனாக இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் என்னன்னு உனக்கு
எனக்கு தெரியாதா? ஏன்னா நீயும் ஒரு அப்பா தானேன்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்டு புரிஞ்சுப்பாங்க. ஹீரோ மாரி ஒரு பெர்சன இவரு பொண்ணு கூட்டிட்டு வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தான் ஹீரோ மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்டும் அவ யாராச்சும் கூட்டிட்டு வந்தா அடிச்சு போட்டு தொரத்தி விட்டுருவேன் தெரியுமான்ட்டு காமெடியா பேசிட்டு, இந்த மாரி எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். என் பொண்ணும் வளர்ந்து வருவா. ஒரு ஆள கூட்டிட்டு வருவா. அவள நான் மிஸ் பண்ணுவேனேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட இந்த மாரி என்னைக்காச்சும் உங்கள மீட் பண்றது தானே. அத நினைச்சு நீ எந்த வருத்தமும் படாத. பேரண்ட்ஸ மீட் பண்ணா தான் உனக்கும் ஹீரோயினுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா? இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பேரண்ட்ஸ பார்த்தீங்கன்னா டாக்ஸி வச்சு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்ட பார்த்துட்டு என்னால ரொம்ப நேரமா வெளில இருக்க வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லும்போது ஃப்ரெண்டும் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க எப்படி ஓகேவா? எனக்கு பொறுத்தவரையும் அவங்க ஓகேவா தான் இருக்காங்க போலேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் நம்ம முன்னாடி தான் அவங்க அப்படி ஆக்ட் பண்றாங்க. மத்தபடி அவங்க கவல தான் படுறாங்க போலேன்னு சொல்லும்போது ஃப்ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி தெரியல. சரி விடு ஃபர்ஸ்ட் டைம் தானே மீட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டைம் குடு அவங்களுக்கும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா போவாங்க. நம்மளுக்கு ஹீரோயினோட பேரண்ட்ஸ் தான் காட்டுவாங்க. அவங்க அம்மா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்பாவும் வந்துட்டு ஏன் இப்போ இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? நீ சொன்னது கரெக்ட் தானே. ஃபர்ஸ்ட் டைம் தானே அவரை மீட் பண்ணியிருக்கோம். போக போக எல்லாமே சரியாயிடும்னு சொல்லும்போது அம்மாவும் நான் ஒன்றும் அதுக்காண்டி அழுகுறீங்களா? அவருக்கு காது கேட்குற ஆஃப்னா இருக்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு ஹீரோயினுக்கு அவரை பிடிச்சிருக்கு. அது மட்டும் போதும். எனக்கு என்ன வருத்தம்னா என்னால் அவகிட்ட சொல்ல முடியல. இந்த மாதிரி நீ என்ன முடிவு எடுத்தாலும் அம்மா உன் கூட இருப்பம்மா. உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷன்ட்டு ஹீரோயினை பார்த்து சொல்ல முடியலைங்க. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குன்ட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டாக சொல்ல முடியலையேன்னு சொல்லி தான் அந்த இடத்துல வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு போன எபிசோட் எண்டிங்கில் பார்த்த சீன்லாம் காட்டுவாங்க. ஹீரோ வீட்டில் இருக்கும்போது ஹீரோயின் வந்து பேசியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் நடந்து போயிருப்பாங்க இல்லையா? அதை காட்டுவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பஸ்ஸில் பார்த்தோம் இல்லையா ஒரு பையன். இவங்க பேர் பார்த்தீங்கன்னா டேஹோ. அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆஃபீஸ்க்கு வெளில வெயிட் பண்ணுவாங்க. ஹீரோவும் பையனை பார்த்துட்டு வருவாங்க. இங்கே என்ன பண்ணுற? என்ன பார்க்க வந்தியான்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அவருக்கு புரியாது. ஏன்னா சைன் லாங்குவேஜில் கேட்கறனால மறுபடியும் பொறுமையாக என்ன பார்க்க வந்தியான்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே நம்மளுக்கு கிளாஸ்க்குள்ளே தான் காட்டுவாங்க. அந்த 3 பசங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க சைன் லாங்குவேஜில் பேசிக்கிறதா காட்டுவாங்க. இந்த மாதிரி அந்த பையன் இங்கே பாருங்க ஹீரோ லேட்டாக வராரு. டேட்டிங் போகிறனால இவ்வளோ லேட்டாக வராதுன்ட்டு இவங்க காமெடியாக பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோ பண்ண கிளாஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. இவங்களும் ஏன் சார் எப்பயும் இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு பர்சனை வெளியில் மீட் பண்ணேன். அதனால தான் லேட்டாக வந்தேன். அவங்கள உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா மேபி அந்த கேஃபி லேடி ஹீரோயினாக இருக்குமான்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே டேவோவை தான் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வருவாங்க. அதில் ஒரு பொண்ணும் இல்லையே இது ஒரு கேஃபி லேடி கிடையாது. ஏதோ நியூ ஸ்டூடெண்ட் போல நம்ம கூட சேர்ந்து படிப்பாங்க போலேன்னு சொல்லும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவன் பேர் பார்த்தீங்கன்னா டேவோ. இவனால் காதெல்லாம் கேட்க முடியும், வாய் பேச முடியும். ஆனால் சைன் லாங்குவேஜ் மட்டும் பேச மாட்டான்னு சொல்லும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடும். இவன் நம்ம கூட வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டு இவங்களுக்குள்ளே மாறி மாறி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ கிட்டே ஏன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இந்த மாதிரி இது பண்ண டேவோட முடிவு தான். அவன் ஆசைப்பட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி நான் ஆஃபீஸ் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு டேவோவை பண்ணால் தனியாக அங்கே விட்டுட்டு வந்துடுவாங்க. டேவோவுக்கு சார் ஏன் சார் தனியாக விட்டுட்டு போகிறீங்க மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. சரி இவங்ககிட்ட பேசலான்னு வரும்போது இவங்க 3 பேருக்குள்ளேயே சைன் லாங்குவேஜில் பேசிப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த பையனை தான் பேச சொல்லுவாங்க. எப்படி பேசுன்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பண்ண டேவோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவருக்கு புரியாது இல்லையா? அதில் ஒரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஸ்மைல் பண்ணுவோம், ஸ்மைல் பண்ணாலே போதும்ன்ட்டு 3 பேர் ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க மித்த அகாடமி இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணான்னு எழுத வருவாங்க. ஆனால் ஒரு பொண்ணு நீங்கள் பேசுங்க எங்களுக்கு கேட்கும்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் ஆப் இருக்கும் இல்லையா? அதை காட்டுவாங்க. அவரும் அதில் என்ன சொல்வார்னா இந்த மாதிரி எனக்கு நிறைய பேசுறவங்களை கேட்டு கேட்டு ரொம்பவே போர் அடிச்சு போச்சு. எனக்கு அது பிடிக்காம போச்சு. அதனால தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே நான் இங்கே வந்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் அதை டெக்ஸ்ட் ஃபார்மெட்டை வரல. அதை படிச்சுட்டு இவங்க 3 பேர்த்துக்குள்ள அப்போ இவனுக்கு நம்மளை பிடிக்காது போலே நம்ம நிறையா பேசுகிறோமேன்ட்டு சைன் லாங்குவேஜில் பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்களும் சரி சரி இவங்க முன்னாடி பேச வேண்டாம், நம்ம மட்டும் ஸ்மைல் மட்டும் பண்ணலாம் போது அந்த பையனும் நம்ம ஸ்மைல் பண்ணுறதுனால தான் அவன் திரும்பி திரும்பி பேசிகிட்டு இருக்கான். வேணா பாரு இந்த கிளாஸோட அவன் ஓடி போயிடுவான்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துடுவாங்க. இந்த சீன் பார்க்குறக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். நம்மளுக்கு பண்ண ஷோயிங் தான் காட்டுவாங்க. அவங்க ஆஃபீஸ் வரும்போதே காசப் பேசுறதுக்கு தான் 2 பேர் இருப்பாங்களே அவங்க பேசிகிட்டு இருக்கிறத காட்டுவாங்க. அவங்க ஆக்சுவலி என்ன பேசுவாங்கன்னா இப்போ டேவும் பார்த்தீங்கன்னா ஹீரோட கிளாஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அங்கே பார்த்தீங்கன்னா காது கேட்காத பர்சன் சைன் லாங்குவேஜ் மூலமாக கிளாஸ் கற்றுட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் ஒரு நார்மல் பையன் வந்து அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி பேசுவாங்க. இந்த மாதிரி மேபி ஹீரோட ஆர்டிக்கலை பார்த்து அவரோட டிராயிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருப்பான் போலேன்ட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் ஷோயிங் கேட்டிருப்பாங்க. உள்ளே வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டும் அந்த இடத்துல தான் ஷோயிங்கும் வந்துட்டு அவங்க 2 பேர்த்த பார்த்து
நீங்கள் ஹீரோவோட பெயிண்டிங்லாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க 2 பேரும் இல்லைம்பாங்க. அட்லீஸ்ட் அவரோட ஆர்டிக்கிளையாச்சும் படிச்சிங்களா? அப்படி படிச்சிருந்தீங்கன்னா, அவருக்குள்ள எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி பேசிட்டு இருக்க மாட்டீங்கன்ட்டு சைடில் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, நான் சொல்கிறது கரெக்டு தானேன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இவங்க ப்ரமோஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்களும் ஆமாம் மேம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்ட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டு வெளியேருந்து இவங்க என்ன பேசுனாங்கன்னு தான் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்வாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். மித்தவங்க வேலையில் நீங்கள் குறுக்கிடக்கூடாதுன்ட்டு அவங்கள திட்டிகிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கேட்டுட்டு ரொம்ப பயங்கரமான ஆள் தான் போல நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுவாங்க. நம்மளுக்கு ஹீரோவும் டேவும் பேசுறது தான் காட்டுவாங்க. ஹீரோவும் சைன் லாங்குவேஜ்லேயே அன்னைக்கு நடந்ததுக்கு சாரின்னு சொல்லி கேட்கும்போது டேவுக்கு புரியாது. ஆனால் சாரி கேட்குறாங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் எதுக்குங்க சாரி கேட்குறீங்க, அன்னைக்கு உங்களுக்கு காது கேட்காதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாதிரி என்னோட காதுகள் காதுகளாக தான் இருக்குது, ஆனால் உன்னோட ஃபேஸை பார்த்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது உனக்கு ஏதோ ப்ராப்ளம்ட்டு. ஆனால் அந்த இடத்துல நான் எதுவுமே நடக்காத மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கு சாரின்னு சொல்லும்போது அதை படிச்சுட்டு இந்த மாதிரி நானும் உங்களை ரொம்பவே திட்டிட்டேன், அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்கம்பாங்க. ஹீரோ அதை படிச்சுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாதிரி நீ திட்டினது கூட எனக்கு தெரியாது தெரியுமான்ட்டு 2 பேர் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கும்போது தேங்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இந்த மாதிரி எனக்கு உங்களை நினச்சா ரொம்பவே ஜெல்லஸாக இருக்குது, காதுகள் இருந்தால் எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் மட்டும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, சில சமயத்தில் நிறையா பெயின்ஃபுல்லான விஷயத்த கேட்கணும் தான் இருக்கும், அந்த விதத்தில் நீங்கள் ரொம்பவே லக்கி தெரியுமான்ட்டு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக தான் சொல்லுவாங்க. ஹீரோ அதை புரிஞ்சுட்டு சில சமயத்தில் காது கேட்காம இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா டேவோ டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த கிளாஸுக்கு வரதை பற்றி நீ மறுபடியும் திங்க் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி கேட்கும்போது டேவும் அதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நீங்களும் ஆர்டினரி பர்சன்ஸ்க்கு படிக்கிற ஸ்கூலில் தானே போய் படிச்சிங்க, யாருக்குமே அங்கே சைன் லாங்குவேஜ் தெரியாது, அந்த மாதிரி தான் இதுவும் சொல்லி சொல்லும்போது ஹீரோவும் உனக்கு எப்படி இது தெரிஞ்சதுன்னு சொல்லி கேட்பாங்க. டேவும் அப்போ நீங்கள் எனக்கு இதை அனுப்பலையான்னு சொல்லிட்டு ஹீரோட ஆர்டிக்கல் எடுத்து காட்டுவாங்க. இவரோட வாலெட் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை போட்ட இடத்துல மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா கொரியரோட இந்த ஆர்டிக்கலும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அதை பார்த்து தான் இவர் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஒரு வேளை நீங்கள் அனுப்பலினா அந்த லேடி அனுப்பிச்சிருப்பாங்கன்ட்டு ஹீரோனை மீன் பண்ணி சொல்லுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா சரி யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீ என்னை மீட் பண்ண வந்ததே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு தேவோ கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு அப்படியே இந்த சைடு சோயிங் கட்டுவாங்க. அவங்க வேலை பண்ணிட்டு இருக்க சமயத்தில் கொலிக் இருக்கா இல்லையா மீட் பண்ண வருவாங்க. இவங்களாம் ஒன்றா படித்தவங்க தானே. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு அவர்கிட்ட உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது இந்த மாதிரி என்னை பார்த்ததில் சந்தோஷமாக இருக்க மாதிரிலாம் நடிக்க வேண்டாம், நான் இந்த ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டேன் சோயிங் பார்த்தீங்கன்னா புது டேரக்டர்ன்ட்டு, ஆனால் எனக்கு தெரிஞ்ச சோயிங்காக இருப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நீயாக தான் இருக்கேன், உன்னோட இன்டென்ஷன் தான் என்ன எதுக்கு இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது சோயிங்கும் எனக்கு நல்ல ஆஃபர் கொடுத்தாங்க அதனால வந்தேன், அது மட்டும் இல்லாமல் நீயும் இங்கே தானே இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. அவரும் என்னாலேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நீ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் உன் கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் நான் இங்கே வந்தேன், நம்ம மீட் பண்ணியிருக்கோம் வெளில போய் காஃபி குடிக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது அவரும் இல்லை இந்த வேண்டாம் மாதிரி நீ தப்பாக எடுத்துக்கலைன்னா ஒன்று சொல்லட்டேன், நீ என்னை இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களும் ஏன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நான் முன்னாடியே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருக்கணும், நீயும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நல்ல மேட்சாக அந்த சமயத்தில் நான் போய் சொல்லிக்கலாம் இல்லை தப்பு கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன், நீ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பேன்ட்டு நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன், ஆனால் நீ ஏன் திரும்பி இங்கே வந்தேன்னு தெரியாது, காசுக்கா பணத்துக்கா இல்லை உன் முதல் காதலுக்கான்னு தெரியாது, ஆனால் நீங்கள் வந்திருக்க கூடாதும்பாங்க. இல்லை என்னால் அப்படி பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லி சோயிங் சொல்லும்போது அவரும் சரிதான், என்னை ஒரு முட்டாள் மாதிரி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இல்லை, அட்லீஸ்ட் என்னை பார்க்கும்போது ஒரு சாரி ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியாச்சும் என்கிட்ட நீ சாரி கேட்டிருக்கலாம், அந்த மாதிரி நீ எதுவுமே பண்ணலைன்ட்டு ஒரு மாதிரி கோவமாக தான் பேசிட்டு போவாங்க. இது பார்த்தா சோயிங் பார்த்துட்டு உன் ஸ்டூடியோவில் வந்து உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் பதிலே பேசாமல் அங்கே இருந்து போவாங்க. சோயிங்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோட கிளாஸ் ரூம்க்கு வந்து அந்த டெஸ்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுவாங்க, தனியாக மீட் பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அப்படி ஒரு பிளேஸில் உட்காந்து அவங்க பேசும்போது ஹீரோவும் தேவு பார்த்தீங்கன்னா உனக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னா அந்த ப்ரௌச்சர் அனுப்பிச்சதுக்குன்னு சொல்லும்போது ஹீரோவும் தேவுவா ஓ அந்த பையனா அவன் என்ன பண்ண உங்களை மீட் பண்ண வந்தானான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமாம் எல்லாமே உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னோம், அவன் என்னை மீட் பண்ண வந்து நாங்கள் நிறையாவே பேசினோம், அது மட்டும் இல்லாமல் அவன் என் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோனும் எனக்கு கேட்குறக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஸ்டேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களை தப்பாக புரிஞ்சுக்கணும் எனக்கு ஆசையே கிடையாது, ஏன்னா நீங்கள் ரொம்பவே நல்ல பர்சன் தெரியுமான்ட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. இது ஹீரோ கேட்டதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இவங்க பேசுறது
எல்லாமே சைன் லாங்குவேஜாக தான் இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பேக்கில் அந்த ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்துருப்போம் இல்லையா, ஸ்கார்ஃபு அது இருக்கும். ஹீரோ அதை பார்ப்பாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஆடிஷனுக்காண்டி கேட்டாங்க, அதை கொண்டு வந்தேன்பாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு தான் பக்கம் எடுக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் விட மாட்டாங்க. பிடிச்சி இழுக்கும்போது ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டில் விழுந்துப்பாங்க. அந்த இடத்துல அவங்க டைம் ஸ்பெண்ட் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயினும் ஹீரோட பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி சோலோ எக்ஸிபிஷன் பண்ணுறக்கு ஃபேமஸாக இருந்தால் தான் முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அப்படிலாம் கிடையாது, ஏன் கேட்குறேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் இல்லை, எல்லாருமே உங்கள் பெயிண்டிங்கை பார்க்கணுன்னு ஆசைப்படும். அது மட்டும் இல்லாமல் சோயிங்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் பெயிண்டிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க, எல்லாரும் பார்த்தா நல்லா இருக்குமே, அதனால தான் சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் நடக்கலை, எனக்கு பார்த்தீங்கன்னா சோலோ எக்ஸிபிஷன் பண்ணுறதுக்கு ஆஃபர் கிடச்சிதுன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ எனக்கு அது வேண்டான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஹீரோ பார்த்தா ஹீரோயினை உட்கார சொல்லிட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இந்த மாதிரி நானும் சோயிங்கும் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தா சிரிச்சிருவாங்க. ஹீரோவும் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோயின் எனக்கு இது முன்னாடியே தெரியும்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோவும் ஏன் என்கிட்ட கேட்கலன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் ஏன்னா நீங்கள் என்கிட்ட ஃபஸ்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன்னு சொல்லும்போது ஹீரோவும் இவன் நம்மளை இவ்வளோ நம்புறாளான்னு சொல்லி தான் ஹீரோனை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. சோயிங்க காட்டுவாங்க. ஹீரோ எழுதுன லெட்டர்ஸ், இவங்க ஒன்றா எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டேரக்டரை மீட் பண்ணுறக்காண்டி வந்திருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாவில் கேஸ்டிங் ஆகிருப்பாங்க. அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதை ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வரும்போது ஹீரோவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் செலக்ட் ஆகிட்டேன் ஆடிஷன்லன்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ஒரு சைட் ரோல் தானே பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதாவது பேரே இல்லாத ஒரு ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கும் ஒரு பேர் கொடுத்து ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அதை நினச்சி சந்தோஷமாக ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ண ஹீரோ அந்த இடத்துலேருந்து வரலான்னு பார்க்கும்போது ஜுவான் பார்த்தீங்கன்னா போகிறத பார்ப்பாங்க. சரி இவங்ககிட்ட பேசலான்னு சொல்லி யோசிப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு அவரும் சந்தோஷமாக இருப்பார். இவர் எங்கே வந்திருப்பாருன்னா ஆஃப்னிஷ் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள மீட் பண்ணுறதுக்காண்டி வந்துடும். ஜுவான் இவங்க மீட்டிங் முடிச்சு வரும்போது ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வரும். இதை பார்த்துட்டு ஐயோ இவகிட்ட எப்படி பேசுறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த மாதிரி மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லி டெக்ஸ்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. ஹீரோனும் நீ மீட்டிங்கில் இருக்கேன்னு சைட்லேருந்து கேட்பாங்க. ஜுவான் பயந்துருவாங்க. நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது உன் கூட பேசுறதுக்கு 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவரும் சரிவா காரில் ஏறும்பாங்க. இவங்க அந்த லவ் மேட்ரு தெரிஞ்சதுலேருந்து சரியாக பேசியிருக்க மாட்டாங்க. ஹீரோனும் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க, பேசுறதுக்கு விருப்பம் இல்லையா, இக்னோர் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது சாச்சா அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஏன் எனக்காண்டி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண, நீ போயிருக்கலாமேன்னு சொல்லும்போது ஹீரோனும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்து காட்டுவாங்க. இவங்களோட ரோலோட நேமையும் காட்டும்போது ஃப்ரெண்டுக்கு சந்தோஷமாயிடும். நீ செலக்ட் ஆகிட்டியான்னு சொல்லிட்டு இவர் குஷி ஆகிட்டு இருப்பாங்க. ட்ரீட் வை எங்கேயாச்சும் போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது ஏன் போகலான்னு சொல்லுவாங்க. அப்போ ஜுவானும் உன் பாய் ஃப்ரெண்ட் என்னன்னாரு, அவர்கிட்ட செலிப்ரேட் பண்ணலையான்னு சொல்லும்போது அவர் பிஸியாக இருக்காரு, அவர் கூட நாளைக்கு செலிப்ரேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக போவாங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. ஜிம்முக்கு வந்திருப்பாங்க. அங்கே உள்ள ஜிம் ட்ரைனி போனால் பார்த்தீங்கன்னா முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அங்கேருந்து வந்துடுவாங்க. ஏன் முறைப்பாங்கன்னா தம்பி கூட பார்த்தா இவங்க க்ளோஸாக பேசியிருப்பாங்க. தம்பி இவங்க கிட்ட சொன்ன டைலாக்கே அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால தான் முறைச்சிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனி பொண்ணு தம்பி கிட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு உன் மேலே ஜெலஸாக இருக்கான்னு நினைக்கிறேன், இதுதான் நல்ல சான்ஸு, மறுபடியும் அவகிட்ட ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வருவாங்க. தம்பி பார்த்து பேசலான்னு பார்க்கும்போது அவங்க மூஞ்ச திருப்பிட்டு போயிடுவாங்க. சாப்பிட்ற இடத்துக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்களே எப்பயுமே தம்பிக்கு, அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது இவங்க எந்த ரெஸ்டாரண்ட் இருக்காங்களோ அந்த ரெஸ்டாரண்ட்டை தான் ஜூம் பண்ணி எடுத்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி என்னோட டின்னருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓகேன்னு மட்டும்தான் டெக்ஸ்ட் வரும். இவங்களும் இதை பார்த்துட்டு அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு டோரையே பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு உங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் போல். அப்புறம் இவங்களே யோசிச்சுப்பாங்க, சே அவன் எதுக்கு வரப்போகிறான், நம்ம அவங்ககிட்ட ரொம்பவே ரூடாக நடந்துக்கிட்டோம், அதெல்லாம் வரமாட்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் ஜுவான் தான் காட்டுவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இவ்வளோ ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் பண்ணியிருப்பாங்க ஸ்கூல் படிக்கும்போது. அந்த மியூசிக் எனக்கு இப்போ கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ப்ளே பண்ணி காட்டிட்டு பாஸ்டில் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு அவங்க உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஜுவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், உன் வீட்டில் இருக்கும்போது தான் இந்த சாங்கை நான் க்ரியேட் பண்ணேன், அப்போ உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறக்கு எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும் தெரியுமான்னு சொல்லும்போது அவங்களும் ஏன் அப்படி தோணுச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்பவே கைண்டான பர்சன் தெரியுமா, ஆனால் என் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது, உன் ஃபேமிலியை பார்க்குறக்கு ஒரு நார்மல் ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை அவங்க மீட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் ஆமாம் என் பேரண்ட்ஸ்க்கு ஒன்றை
பிடிச்ச மாதிரி அவரே பிடிச்ச ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஜுவானோ நோ 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 என்னோட அங்கிள் ஆண்டிலாம் நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் தெரியுமான்ட்டு இவங்க ஜாலியாக பேசுவாங்க. அப்போ ஜுவானோ நீ எதை நினச்சி கவலைப்படாத, அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடு, அவங்களும் ஹீரோவை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு ஹீரோ கிளாஸில் தான் காட்டுவாங்க. டேவும் அந்த கிளாஸில் தானே இருக்காங்க. எல்லாரும் சைன் லாங்குவேஜில் பேசும்போது இவருக்கு புரியாது இல்லையா, அதனால ஹீரோ என்ன சொல்கிறாரோ அது பார்த்தீங்கன்னா அந்த பையன் பார்த்தா டெக்ஸ்ட் பண்ணி காட்டணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவனால 2 வேலையும் பார்க்க முடியாது. அங்கே ஜாலியாக ஃபைட் பண்ணிவிட்டு எல்லா 4 பேருமே பார்த்தா ஒன்றா தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன் நம்மளுக்கு ஹீரோயின் மீட் பண்ணுறது தான் காட்டுவாங்க. ஹீரோயினும் தூரத்தில் ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு தெரியாமல் பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. ஹீரோ அதை நோட் பண்ணிவிட்டு கங்க்ராட்ஸ் காஸ்ட் ஆனதுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. அந்த சமயத்தில் கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கியூட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. யாரை மீட் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்கன்னா ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பாங்க. ஹீரோயின் தான் செலக்ட் ஆகிருக்காங்களே அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஃப்ரெண்டோட வைஃப் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்களே, அவங்களுக்கு உடம்பு சரி இருக்காது, அதனால கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோ பெரிய விஷயம் இல்லை ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவர் ஒய்ஃப் கிட்டேருந்து கால் வரும். அதனால வெளியில் வந்து பேசுவாங்க. ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருப்பாங்க. இது ஹீரோயின் பண்ண நோட் பண்ணுவாங்க. ஹீரோவும் வந்துட்டு என்னாச்சு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்கும்போது அவரும் இந்த மாதிரி தன்னோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் காது கேட்காம போயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி ஒரு மாதிரி கவலையாக சொல்லுவாங்க. ஹீரோ இதை புரிஞ்சுக்கிட்டு பாரு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இங்கேருந்து பொண்ணை போய் பாரும்பாங்க. அவரும் சாரி கேட்பாங்க, இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண முடியல, நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன், பாரை நீ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுன்ட்டு ஃப்ரெண்ட் அங்கேருந்து வந்துடுவாங்க. இந்த விஷயத்த ஹீரோயினை கேட்டு ஒரு மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி ஒரு ட்ரீம் வந்துட்டே இருக்கும் தெரியுமா, இந்த உலகமே பார்த்தீங்கன்னா இருட்டாயிடும், எனக்கு ஒரு சவுண்டு மட்டும் கேட்டுட்டு இருக்கும், யாரோ என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்கிற மாதிரி. ஆனால் அந்த சமயத்தில் என்னால் உதவியே பண்ண முடியாது. எனக்கு அதை நினச்சி ஒரு மாதிரி பயமாக. இந்த ரீசன் கண்டியே எனக்கு யார் மேலேயும் ஃபீலிங்ஸ் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். என் கூட சேர்ந்து அவங்களும் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிப்பாங்க. அது எனக்கு நினச்சி ரொம்பவே பயமாக இருக்கும். என்னால் காது கேட்க முடியாது. சப்போஸ் நீ எந்த ஒரு டேஞ்சரில் இருந்தாலும் என்னால் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுல்ல, அதெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். சில சமயத்தில் நீ எனக்காண்டி பண்ணுற எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஏன் தெரியுமா இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன்னா நீ என்றைக்குமே நினச்சிடக்கூடாதுல்ல, உங்ககிட்ட நான் எதுவுமே ஓப்பனாக பேசிக்க மாட்டேங்கிறேன், நம்ம 2 பேர் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறனால, அதனால தான் சொல்லி சொல்லும்போது ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி நீங்கள் எதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம், நீங்கள் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணுன்ட்டு எந்த அவசியமே கிடையாது, நான் உங்கள் கூட இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நான் உங்களை லவ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோவும் பார்த்தா அதை புரிஞ்சுப்பாங்க. ஹீரோயின் நம்ம இவ்வளோ லவ் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தா அந்த இடத்துல ஹக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.